பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் கேஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் ரிஷியோட வந்து ஃபீஸே ரொம்ப அதிகம். ஒரு கேஸ் எடுத்தானா எப்படியும் வந்து ஒரு 50 lakhsக்கு மேலே தான் வந்து வாங்குவான். அப்போ அதனால் ரிஷி ஒரு கேஸ் எடுக்கிறான்னா அது ரொம்ப பயங்கர காஸ்ட்லியான கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கா. ஏன்னா மஞ்சரி இப்போ தானே வந்து அவள் கோர்ட்டுக்கே ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கா. அவளுக்கு அவ்வளோவா அதுக்கு மேலே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஷியை பார்க்குறா. ரிஷி வந்து பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருந்தான். பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக டீசெண்டாக தான் இருக்கான். ஆனால் இவ்வளோ ஃப்ராடை புத்தி எப்படி அவன் மனசில் வந்து உட்காருது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ரிஷியை. சரி, கோர்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ரிஷி தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சான், வாதத்தை எடுத்து வச்சான். வந்து சார், என்னுடைய கிளையண்ட் வந்து அந்த ஊர் மக்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு, அங்கே ஒரு லைப்ரரி கட்டி கொடுத்துருக்காரு, ப்ளே கிரவுண்ட் வச்சு கொடுத்துருக்காரு, இவ்வளவும் செஞ்சுருக்காரு அந்த ஊர் மக்களுக்கு. அவங்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியால் அவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு வருது, அது வருது, இது ஒன்று பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வேணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வச்சான். அப்போ மஞ்சரி சொன்னால், அவரை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு, லைப்ரரி, ஏன் தண்ணி, வாட்டர் டேங்க் எல்லாமே செஞ்சுருக்காரு. பட் ஏன் செஞ்சுருக்காரு? அவங்களுக்கு வர பாதிப்பு வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஒன்றும் அவங்க மக்களுக்கு ஒன்றும் நல்லதுலாம் செய்யலைன்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவள் எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு வச்சான். இதில் இருக்கிற வீடியோஸு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா. அந்த கம்பெனி அது வந்து ஒரு விவசாயிகிட்டேருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் அந்த லேண்டை வாங்கியிருக்காங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு குற்றம். ரெண்டாவது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்கிட்டேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டுக்கும் லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அது ரெண்டாவது குற்றம். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ரெண்டாவது மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்பையும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு ரெண்டாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மூணாவது குற்றம். அப்போ இவங்களால் தண்ணியெலாம் பாதிக்கப்படுதுன்னு அதையும் அவங்க வந்து எடுத்து சொன்னதையும் அங்கேயும் அவர் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அதுக்குரிய எல்லாம் அதை லேப் டெஸ்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே அவள் வந்து சப்மிட் பண்ணான். கோர்ட்டில் எல்லாமே சப்மிட் பண்ணோன்னு இல்லை ஜட்ஜி அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு, சரி இந்த கேஸை ஒரு உங்கள் பக்கம் வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம்னா கொடுங்க, நான்